Hi friends, welcome back to Teju channel. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நான் தான் துர்கா. நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நமக்கு தேஜஸ் பொட்டிக்கு இருக்குது. அப்புறமா வந்து நம்ம வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் மெத்தட் டெய்லரிங் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அப்புறம் டெய்லரிங் கிளாஸஸும் வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் வந்து எடுத்துகிட்ருக்கோன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரைடே டாபிக். ஆக்சுவலி நமக்கு ஜஸ்ட் ஓப்பன் டாக்ஸ் தான். நோ கட்டிங், நோ ஸ்டிச்சிங், ஒன்லி ஜஸ்ட் டாக்கிங் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணது. இது ஒரு சீக்வன்ஸ் ட்ரெஸ். ஆக்சுவலி ஃபுல் வந்து டாப் வந்து சீக்வன்ஸ் தான். அப்புறம் இது துப்பட்டால மாத்திரம் கிராண்ட் ஒர்க்னால் இந்த த்ரெட் ஒர்க் மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா இந்த ஒர்க் இருக்குது. ஸோ அகைன் வந்து இந்த டாப் டவுனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பார்டர் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் வந்து தெரியாது, எனக்கு டவுனாக இருக்கிறதால நான் அப்புறம் பிக்சர் போடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா பிடிச்சிருக்கா? இது வந்து ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவு வித்தவுட் லைனிங். அப்புறமா வந்து பேண்ட் வந்து நார்மல் பிளாசா பேண்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சல்வார் வந்து ட்ரெண்டில் இல்லைல்ல, ஸோ அதனால் வந்து அது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிட்ட பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மெட்டீரியல்ஸு சீக்வன்ஸ், பட் ஒன்றும் உடம்புல குத்துறது ஒன்றுமே இல்லை. ரொம்ப நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. டச் பண்ணும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து இந்த பேட்டர்ன் மேக்கிங் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் வீக், ஆக்சுவலி லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து நம்ம நார்மல் டெய்லரிங் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து நான் பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து இந்த மெத்தட், ஏன்னா இந்த மெத்தடில் வந்து நமக்கு டாட்ஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதால நமக்கு வந்து நல்லா அந்த ஷேப்ஸ்லாம் தெரியும். நார்மல் மெத்தட் டெய்லரிங்கில் வந்து உங்களுக்கு வந்து டாட்ஸ் வந்து நம்ம வைக்க மாட்டோம், அதனால் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து தெரியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெஸ் வந்து இப்போ தான் 2 days பிஃபோர் தான் ஸ்டிச் பண்ணி முடித்தோம். ஸோ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுவும் போட்டு அப்படியே வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பசங்களுக்கெல்லாம் வந்து மே எண்ட் ஆகிடுச்சி. பெங்களூர்லாம் வந்து ஸ்கூல் திறந்துட்டாங்க. ஸோ ஒரு ஊரில் வந்து ஒரு மாதிரி திறக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்கூல் திறந்ததில்ல. முன்னாடிலாம் வந்து பசங்களுக்கெலாம் லீவ் கிடைக்கணுன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன். ஸோ இப்போ இந்த ஃபோனில் ஷார்ட்ஸ் வந்ததுலேருந்து வந்து அவங்களுக்கு நல்லதாக தெரியல, கெட்டதாக தெரியல. ஸோ 24 hours அதை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டாங்க. ஸோ என் பையன்லாம் கேட்கவே மாட்டான். கொஞ்சம் நேரம் 5-10 minutes சவுண்டு போட்டால் ஸ்டாப் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து அதையே வந்து கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து கேட்காம அதையே பார்க்குறதால ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். அதாவது வந்து அவங்களுக்கு அந்த ஏஜில் வந்து நல்லது எது கெட்டது எது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க ஏதோ வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நமக்கு அதுக்கு தேவையே இல்லாத விஷயத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம தேவையான விஷயத்தை பார்த்தா பிரச்சனையே கிடையாது. ஸோ என் பையனாக வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து போயிட்டுருக்கான் இப்போ பாஸ்ட் 4 years-ஆ. ஸோ இந்த ஸ்வைப்பிங் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவன் கானா சாங்ஸ்லாம் பாட ட்ரை பண்ணுறான். ஸோ அப்போ வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கரெக்டான ப்ரொஃபஷனில் வந்து அனுப்பிட்டுருக்கோம். ஸோ பசங்க வந்து டைவர்ட் ஆகிறாங்களேன்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜ் அது 10 to 11 years வந்து ஏஜ், அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எது பார்க்காதன்னு சொல்கிறோமோ அதை தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. அது இல்லாமல் வந்து ப்ராங்க்கு. ஸோ ப்ராங்க்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதை வந்து அப்படியே வந்து இங்கே என்கிட்ட என்னோடய டாட்டர்கிட்டலாம் பண்ணும்போது அதை வந்து ரொம்ப ஹர்ட் ஆவாங்க பசங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும், எனக்கு வந்து பயங்கரமாக கோவம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் ஆகும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால். ஸ்கூல் இப்போ இந்த காலகட்டத்துக்கு வந்து முன்னாடிலாம் வந்து ஸ்கூல் லீவ் விட்டால் வந்து நல்லா வெளியில் விளையாடுவாங்க. ஸோ இந்த டைமும் கொஞ்சம் விளையாடுறாங்க. ஸோ விளையாடுறது வந்து ஒரு 10%-ஆக இருந்தாலும் 80% 90% வந்து இந்த ஃபோன் தான் வச்சு விளையாடுறாங்க. ஏன்னா யாருமே வெளியில் விளையாட்டாலும் ஸோ சம்டைம்ஸ் தான் கிரவுண்டுக்கெலாம் போக முடியுது. சம்டைம்ஸ் ரோட்லலாம் விளையாடினா நிறைய பிரச்சனை. பால் வந்து யார் வீட்லையாவது கிளாஸில் விழுந்துடும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர்றதால ரோட்லேயும் விளையாட விட மாட்டாங்க பசங்களை. ஸோ அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. நிறைய ஸ்பேஸ் ஜாஸ்தி இருந்துச்சு. ஓப்பன் ஸ்பேஸ், ஓப்பன் இடம் நிறைய இருந்தது. நல்ல பசங்க போய் வெளியில் விளையாடிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே வெளியில் யாராவது திட்டினாவே வந்து பயந்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அதோட ஃபோனை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃபுல் ஃபோன் பார்த்து அந்த கண்ணும் பவர் ப்ராப்ளம் வர்றது இல்லாமல் ஸோ அவங்களுக்கு வந்து தேவையில்லாத அன்னெசரி வேஸ்டான திங்ஸ் எல்லாம் வந்து மைண்டுக்குள்ளே போகுது. ஸோ அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோஸ்ட் ப்ராங்க் அதெல்லாம் ஒன்று இல்லவே இல்லை. அதெல்லாம் வந்து நான் எத்தனை வாட்டி நம்ம எடுத்து சொன்னால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா பொய்ன்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து அவங்க கேட்குறதே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து டிவினாவே பார்க்கவே மாட்டேன். என்னோடய எனிமின்னா யாருன்னு கேட்டால் டிவி தான். ஆக்சுவலி சின்ன வயசில் மேபி நல்லா பார்த்துருப்பேன். இப்போ வந்து நம்ம வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து ஸோ நான் வந்து டிவியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் கடைசியாக பார்த்தது சில சீரியல், அந்த
அந்த திருமதி செல்வம் அந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு சீரியல்னால் என்னென்னே தெரியாது, அதோடய ஸ்டோரியெல்லாம் கூட ஒன்றுமே தெரியாது. மூவி கூட என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்கவே முடியாது. ஸோ எனக்கு வந்து மைண்டு வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒர்க்கில் தான் எனக்கு டைவர்ட் ஆகும். ஸோ எல்லாருமே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு படம் பார்க்குறது பிடிக்கும். ஸோ அது தப்பு கிடையாது. ஸோ எனக்கு தேட்டரில் போய் எப்போயாவது அக்கேஷ்னலாக பார்த்தா என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்தா பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த யூடியூப் வந்ததுலேருந்து வந்து நல்லதும் வருது, கெட்டதும் வருது, எல்லாம் கலந்து வரதால் நம்ம தான் கரெக்டாக வந்து பார்த்து மெச்சூர்டாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ எங்கள் வீட்லேயே வந்து ஒருத்தவங்க ஒரு கேட்டகரி. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து செவ்வாய்க்கிழமையில நெயில் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நம்ம அப்போல்லாம் எது கரெக்டுன்னு சொல்லி வச்சாங்களோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஆப்போசிட்டாக பேசினா அவங்களோட வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகும்னு சொல்லிட்டு அது ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டைமில் வந்து டியூஸ்டேயில் வந்து நெயில் கட் நகம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, டியூஸ்டேயில் வெட்டினா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சொன்ன யாரும் பர்டிகுலராக வந்து சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்மளை விட பெரியவங்களை அவங்கள வந்து சொல்லி அவங்களோட பேரை செப்பரேட்டாக சொல்லி வந்து நம்ம வியூஸோ ஷேர்ஸோ பண்ணக்கூடாது. அதனால் வர வியூஸு லைக்ஸு பணம் எதுக்குமே தேவை கிடையாது. அதாவது இன்னொருத்தவங்களை வந்து டவுன் பண்ணிவிட்டு ஸோ அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு டவுன் பண்ணிவிட்டு நம்மளை ஹையாக காமிக்கக்கூடாது. ஸோ நம்ம ரீசெண்டாக நமக்கு இருக்கிறத வந்து நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளது எது கரெக்டுன்னு நம்ம மைண்டுக்கு படுதோ அதை மட்டும் தான் நம்ம செய்யணும். ஸோ அப்போ அந்த ஆப்போசிட்டாக சொல்கிறாங்கனாக்கா இப்போ வந்து புதுசாக யாரும் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பழைய காலத்தில் என்னென்ன நமக்கு சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே எதிர்த்து பேசினாக்கா நம்மளோட வீடியோஸ் வந்து போகும்ன்ட்டு நிறைய வருது. இது ஒரு சாம்பிள் தான். இன்னொரு சாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நான்வெஜ் சாப்பிட்டு விளக்கேற்றலாமா விளக்கேற்றக்கூடாதா? ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க விளக்கு ஏற்றலான்றாங்க. ஒரு லேடி சொல்கிறாங்க அதாவது விளக்கு ஏற்றவே கூடாது, அது ஏதோ தோஷம் வரும்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் கூட சம்டைம்ஸ் அதெல்லாம் ஸ்வைப்பிங்கில் பார்க்கும்போது இது மாதிரி மாற்றி வரும். ஸோ மாற்றி வரும்போது எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, எது எடுத்துக்கிறது எது எடுத்துக்கூடாதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் நம்மளோட டெய்லரிங் சேனலும் அந்த மாதிரி நிறைய வருது. எது கரெக்டு எது ராங்குன்றது வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்த்து பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அதோட கிளாரிட்டி வந்து தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்மளால் பண்ணியும் பார்க்க முடியாது. ஆல்ரெடி வந்து ஒரு விஷயத்த சொல்லி வச்சதை வந்து இவங்க வந்து ஆப்போசிட்டாக வந்து பேசிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு முன்னாடி பெரியவங்க சொன்னது எது கரெக்டோ அதையே வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அதனால் அந்த காலத்தில் வந்து சொன்னது எல்லாமே வந்து இது கரெக்டுன்னு சிலது வந்து நம்ம என்னோடய மைண்டுக்கு நான் எல்லாமே வந்து சொல்கிறது வந்து நான் காமனாக சொல்லலை, நான் திங்க் பண்ணுறதை மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு தலகாணி உரம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கனாக்கா நைட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா அப்போ வந்து லைட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அப்போ வந்து அதுக்குள்ளே ஏதாவது பூச்சி கீச்சி இருந்தால் கூட நம்ம தெரியாமல் நம்ம அப்படியே போட்டுருவோம் அப்படின்றதால அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி சொல்லுவாங்க. நானே வந்து இதெல்லாம் வந்து நானே இதனால தான் அது சொல்லியிருப்பாங்க, இது எனக்கு மட்டும்தான் வரும்னு நான் சொல்ல முடியாது. இந்த திங்கிங்லாம் எல்லாருக்குமே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு வரும். அவங்க என்னை விட நிறைய டேலண்டடு நிறைய வந்து விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ எனக்கு 1% தெரியும்னா இப்போ என்ன ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு 10% தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளை வந்து நம்ம டேலண்டட்னு யாரையுமே சொல்லிக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எப்பயுமே பெரிய ஆள், நம்மளை விட கொஞ்சம் டவுனில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து கம்மி, அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எப்பயுமே வந்து நம்ம பேசவே கூடாது. ஸோ அவங்க எப்போ வந்து அவங்க ஹைக்குக்கு வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் முன்னாடி வரலாம் பின்னாடி போகலாம். ஸோ யாருமே அதுக்கு தான் அண்டர் எஸ்டிமேட் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன விஷயம் இப்போ அந்த டைமில் வந்து அது சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு அந்த டைம் லைட் இல்லைன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த கட்டத்துக்கு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலையே ஒரு 20 பல்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஆனால் இப்பயும் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஓகே, அது அவங்களோட இஷ்டம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ நான் வந்து என்னோடய திங்கிங்கை வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இப்படிலாம் திங்க் பண்ணுறேன், உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் திங்கிங் வருமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணுன்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் லைனில் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நமக்கே வந்து நம்மளே வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணி போட்டோம்னாக்கா, இப்போ இந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கிறத நீங்கள் வெளியில் போய் ஸ்டிச் பண்ணி இதே பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடில் ஸ்டிச் பண்ணணுனாக்கா உங்களுக்கு மினிமம் வந்து 2000லேருந்து 3000 கூட கேட்பாங்க பெரிய பெரிய பொட்டிக்கில். ஸோ நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 650லேருந்து 750 வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம அந்த அமௌண்ட்டை கூட நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியும், நம்மளே கற்றுட்டு நம்மளே ஸ்டிச் பண்ணி போட்டாக்கா. ஸோ இப்போ வந்து ரெடிமேடு போய் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு பொட்டிக் ஒரு ப்ளவுஸ் கொடுக்க பொட்டிக் வந்தாக்கா, அப்போ அவங்க வந்து நம்ம என்ன கேட்போம், எனக்கு வந்து யூனிக்காக வேணும், வேறு யாரும் போட்டிருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னுவோம். யூனிக்குன்னுவாங்க. ஸோ அதே வந்து இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, யூனிக்கே இல்லாத ஒரு நார்மல் ரெடிமேட் டாப்பு, அந்த டாப்பு ஒரே பேட்டர்னில் இருக்கிற டாப்பு ஒரு 1000 கட்டிங், நான் ரொம்ப 1000 கம்மியாக சொல்கிறேன், அது 10,000 மேலே கூட இருக்கும். ஸோ அவ்வளோ வந்து ஒரே பேட்டர்னு, ஒரே டிசைனு, ஒரே கட்டிங்கு, சைஸஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களே அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். நம்ம வந்து எப்போயாவது அந்த ரெடிமேட் டாப் போட்டிருப்போம், அதை வந்து ஆப்போசிட் ஆளுங்க வந்து ஒருத்தரில் 2-3 பேர் கூட நம்ம கண்ணில் விழுறாங்க இப்போல்லாம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு 2-3 பிராண்டட் ஷாப்ஸ் தான் இருக்கும். அந்த 2-3 பிராண்டட் ஷாப்புக்கு தான் எல்லாருமே திருப்பி போய் எல்லோரும் திருப்பி அதே சேம் டாப்ஸை தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம போட்டிருக்கிறது பார்த்தாக்கா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க போட்டுன்னு போவாங்க. ஸோ அது வந்து யூனிக்கே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்களா எடுத்து போடும்போது அது யூனிக்காக தேவையில்லை. ஸ்டிச்சிங் பண்ண வந்தால் மாத்திரம் யூனிக்காக வேணும், யாருமே இந்த மாதிரி டிசைன் வந்து நெக்கில் வந்து வச்சே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு அளவுக்கு தான் டிசைன்ஸும் வந்து பண்ண முடியும் ஒரு கிளாத் மேலே. ஏன்னா வந்து அது வந்து கிராஃப்ட் ஒர்க் கிடையாது, பேப்பரில் வந்து ஒட்டுற வேலை கிடையாது. அது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அவுட்புட் வந்து நீட்டாக வரணும். அது நீட்டாக வரலனாலும் வந்து கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ எல்லாத்துலேயுமே யூனிக் தேடுறவங்க. ஸோ நம்மளும் வந்து யூனிக்காக ட்ரெஸ்ஸு எடுத்து ஸ்டிச் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபுல் செட்டாக போடும்போது வந்து அதில் இருக்கிற லுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் ஒரு டாப் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு லெக்கின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத ஒரு துப்பட்டா எடுக்கிறோம், 3யும் நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம போடுறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு ரெடிமேட் போடவே பிடிக்காது. சிங்கிள் டாப் போட்டு நான் வந்து அதாவது ஃபுல் செட் ட்ரெஸ்ஸில் சொல்ல வரேன். குர்த்திஸ் வந்து நான் எப்போயுமே வந்து ரெடிமேட் போட மாட்டேன். ஸோ அது இல்லாமல் வந்து அவங்க வந்து கட்டிங் உங்களுக்கு பண்ணும்போது எப்படி கட் பண்ணுவாங்க, நிறைய இப்போல்லாம் ஷார்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு 100 ட்ரெஸ்ஸை ஒரே டைமில் வச்சு நெக்கு, ஆமோல், சைடு அவ்வளோதான் கட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு சைஸ் இருக்காது, ஷேப்பெல்லாம் இருக்காது. ஸோ எப்போயுமே நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வரும், ரெடிமேட் போடும்போது பின்னாடி வந்து அப்படியே பபுள்ஸ் மாதிரி வரும். ஸோ நம்ம எங்கேயாவது நடந்து போனாவே அது பின்னாடி வந்து அப்படியே காற்று உள்ளே போயிட்டு பெருசாக குண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து போடவே மாட்டேன் எப்போயுமே ரெடிமேடு. ஸோ இதெல்லாம் நான் போட்டு எனக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து காமிப்பாங்க, இங்கே இவ்வளோ பபுள்ஸ் வருது, இங்கே இப்படி வருது அப்படி வருதுன்ட்டு. ஸோ ரெடிமேட் திருப்பி வந்து நமக்கு ஆல்ட்ரேஷன்ஸுக்கும் வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதனால் அது உங்கள் சைஸ் கிடையாது, எமர்ஜென்சிக்கு எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ நான் போட்டுக்கிற ஃபேப்ரிக் மாதிரிலாம் நீங்கள் இதுவும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். இந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு 750, 800, 900, 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000 rupees தான் நினைக்கிறேன், 1000, 1200 அந்த ரேஞ்சஸ் தான் இருக்கும். எனக்கு மறந்துருச்சு, நான் ரொம்ப நாள் முன்னாடி எடுத்து வச்சது. ஸ்டிச் பண்ணது வந்து லேட்டாக ஸ்டிச் பண்ணோம். நாங்கள் இது மட்டும் எடுக்கல, சேர்த்து ஒரு 4-5 பீசஸ் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் 6 month பேக்கோட சான்சஸ் இருக்குது எடுத்து. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு, எனக்கு நடுவில் ஒர்க்கு ஜாஸ்தி இருந்ததால் என்னால் ஸ்டிச் பண்ணி போட முடியல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூடியூபும் கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் நாளாக நான் போடவே இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சில் இருக்கும். அது கூட இன்னும் 2-3 ட்ரெஸ்ஸும் எடுத்தேன். இப்போ கூட வாஷ் பண்ணி போட்டால் ஒன்றுமே ஆகல, ரொம்ப நல்லாயிருக்கு. இதே நீங்கள் ரெடிமேடாக இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாதுல்ல. ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் ஒரு 40 வாட்டி கூட போட முடியாது. அது ஒரு 10-20 வாட்டி போடும்போதே சுத்தமாக போயிடும். இது வந்து 4 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நல்லாவே அப்படியே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் ஷாப்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே விலாக் காமிக்கிறேன். விலாக் போயிட்டு அங்கே வந்து அந்த ஃபேப்ரிக் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரெஸ்ஸை எவ்வளோ நாள் போடுறேன் அப்படின்றதெல்லாம் கூட நீங்கள் இனிமேட்டு என்னோடய யூடியூப் சேனலில் வந்து கன்சிஸ்டன்சியாக பார்ப்பீங்க. இப்போ வந்து நான் திருப்பி வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் வீடியோஸ். கண்டிப்பாக வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து நம்ம 30 சைஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீக் வந்து நம்ம பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுறோம். பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து பேட்டர்ன் போட்டுட்டு தான் நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ண முடியும். ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம சேனலில் தான் வந்து பேட்டர்ன் மேக்கிங் காமிக்கிறோம், நார்மல் டெய்லரிங் காமிக்கிறோம். அது இல்லாமல் வந்து நம்ம ஸ்டிச்சிங் திங்ஸ்லாம் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணது, கஸ்டமரோட ஸ்டிச் பண்ணது காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட் இயர் டீட்டெயிலேருந்து 4th இயர் வரைக்கும் காமிக்க போகிறோம். ஸோ எல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர்லாம் காமிச்சிருக்கோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லா சேனல்லையும் போட்டால் ஒன்று தான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி போடுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை சம்மந்தப்பட்டது ஒன்று தான் ஒரு கண்டென்ட் தான் போடுவாங்க. இப்போ நார்மல் டெய்லரிங் போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் தெரியறதால நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 30 சைஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நான் எவ்ரி சண்டே வந்து இப்போ 6:30 to 7:30 வந்து லைவ் வந்துட்டுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து லைவ் வந்து நம்ம சும்மா நார்மலாக கான்வர்சேஷன் பேசணும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கேட்கலாம். நீங்கள் எதை பற்றி காலேஜ் பற்றி எப்படி ஜாயின் பண்ணுறது பற்றி கேட்கணுமா இருந்தாலும் சரி, இல்லை பேட்டர்ன் மேக்கிங் எப்படி கற்றுக்கணும்னு கேட்கணுமா இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் டெய்லரிங்கில் ஏதாவது சைஸஸ் பற்றி கேட்கணுமா இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு எதை பற்றி கேட்கணுமா இருந்தாலும் நீங்கள் வந்து லைவில் வந்து கேட்கலாம். நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு அது ரொம்ப சின்னதாக இருந்த ஆன்சர் நான் டைரெக்டாக சொல்லிவிடுவேன். இல்லைனா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் இமீடியட்டாக எவ்ரி வீக்லி 3 வீடியோஸ் வரும். ஒரு வாரம் வந்து உங்களுக்கு நார்மல் டெய்லரிங் வாரம், நெக்ஸ்ட்டு இது வந்து பேட்டர்ன் மேக்கிங் வாரம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாரம் வரும்போது உங்களுக்கு அந்த வாரத்தில் வந்து இமீடியட்டாக அந்த கொஷினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அது கேல்குலேஷனாக இருந்தாலும் எப்படி கேல்குலேட் பண்ணுறதையும் நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. இப்போ ப்ரைவேட்டாக கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஈஸியாக வந்து அவங்க வந்து ப்ரைவேட்டும் ஆன்லைன் கிளாஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். டேரெக்டாக அவங்க வந்து எப்பயுமே ஸ்ட்ரீம்லேயே இருப்பாங்க. இமீடியட்டாக வந்து கொஷின் கேட்பாங்க, ஆன்சரை வந்து நம்ம சொல்லி அவங்க இமீடியட்டாக கட் பண்ண முடியும். ஸோ இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றதால நான் எவ்ரி சண்டே வந்து லைவ் வர மாதிரி இருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கலந்துக்கங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட டவுட்டை வந்து போடுங்க. உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது, ஃபீஸ் கட்ட முடியாதுன்றவங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே கற்றுக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்க முடியும். ப்ரைவேட்டாக கற்றுக்கிட்டால் ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே வந்து அவங்க எல்லாமே கற்றுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போட முடியாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் மேக்கிங் போடணும், நார்மல் டெய்லரிங் போடுறோம், ஓப்பன் டாக்ஸ் போடுறோம், அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் டீட்டெயில்ஸ் போடுறோம். ஸோ இவ்வளோ டீட்டெயில் வரதால் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அவங்கள இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ நீங்கள் வெயிட் பண்ணி கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த லைவும் நம்ம வச்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த லைவை வந்து நீங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து டைரெக்டாக ப்ரைவேட்டாக கற்றுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நார்மல் டெய்லரிங்கும் ப்ரைவேட்டாக பண்ணுறோம், பேட்டர்ன் மேக்கிங்கும் ப்ரைவேட்டாக பண்ணுறோம். ஸோ அது பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே எனக்கு முடிச்சிடணும் மேடம், நான் ஒரு பொட்டிக் வைக்கணும், இல்லை நான் ஒன்று வந்து ஏதாவது ஒரு சீக்கிரமாக வந்து கற்றுக்கிட்டு பொட்டிக் வச்சுட்டு நான் வந்து அதில் வந்து திருப்பி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றவங்களாம் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், எனக்கு வந்து நிறைய நாள் வந்து டைமிங்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றவங்களும் ப்ரைவேட்டாக வந்து கண்டிப்பாக கற்றுக்குறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு பொட்டிக் வைக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே எல்லாமே தலையில் கரைச்சி ஊற்றிட்ட பிறகு தான் நம்ம போய் வைக்கணும்னு சொன்னாக்கா அப்படி வைக்கவே முடியாது. யாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. எந்த ஒரு டிகிரி படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கூட ஒரு அளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க பண்ண தான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஸோ இன்ஜினியரிங் படித்த பசங்களுக்கு வந்து கூட எல்லாமே தெரிஞ்சிடாது. அதுக்கப்புறம் அவங்க போய் ஜாபில் சேர்ந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வர வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு 24 இயர்ஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு பொட்டிக்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வெயிட்டே பண்ணாதீங்க. ஒரு 24 இயர்ஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பொட்டிக் ஓப்பன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரியல அப்போ ஒரு மாஸ்டர் ஒரு டெய்லர் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன லேர்ன் பண்ணாலும் நம்ம லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக எடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பொட்டிக் வச்சுட்டு ஒரு டெய்லர் மாஸ்டர் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச பிறகு தான் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு ஷாப் வைக்கணும். நிறைய நான் வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்படியே அவங்க கட் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் தான் எப்படியும் ஓனராக இருப்பீங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு சேலரி கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் உங்களை மறைச்சி அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உங்கள் முன்னாடி தான் கட்டிங்லாம் பண்ணுவாங்க.
ஸோ கட்டிங் பண்ணால் அதான் அவங்க கட்டிங்லாம் சொல்லிலாம் தரமாட்டாங்க. ஸோ நம்மளே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி இது 2ல் எது ஈஸின்றதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்களே கூட கட்டிங் கூட பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதையே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ நம்மளோட எல்லாமே வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளோட எஃபர்ட் எவ்வளோ நம்ம அதுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். நம்ம வந்து ஒர்க்கே பண்ணாமல் ஒரு ஷாப்பை வச்சுட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 1 hour மட்டும் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னாக்கா அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலனாக்கா உங்களுக்கு அதில் வந்து ஒரு பெருசாக வந்து எஃபெக்டிவ் வராது. நம்ம வீட்டையே பார்த்தோம்னாக்கா ஸோ நம்ம பேலன்சிங்காக பார்த்துக்கணும். நான் வந்து பேலன்சிங்காக தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எங்கள் வீட்லேயும் 2 பசங்க இருக்கிறாங்க. ஸோ நானும் பொட்டிக் வச்சேன். நான் ஆக்சுவலி கரெக்டாக நான் வைக்கும்போது 24-25 years இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் வச்சேன். 25 அந்த ஏஜில் தான் வச்சேன். ஸோ அப்போ வச்சும்போது இப்போ என்னோடய டாட்டருக்கு 18 years ஆகுது, 18 to 19 years ஆகுது. ஸோ அவளுக்கு 3 years இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது அப்படியே இப்போ போக நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம வேறு ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஒன்றுமே தெரியலனாக்கா வேறு யாருக்கும் நம்ம ஒன்றும் நம்மளோட விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுதான் என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலி இப்படி தான் வந்து நான் வந்து ஒரு பொட்டிக்கு வச்சுட்டு அப்போயும் எனக்கு எல்லாமே வந்து நான் பொட்டிக்கு வைக்கும்போது எல்லாருக்குமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குற அளவுக்குலாம் வந்து பெருசாக வந்து எனக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. விஷயம் தெரிஞ்சாலும் ஒரு பயம் வந்து எப்பயுமே இருந்தது. நீங்கள் ஒரு வாட்டி நம்ம பண்ணும்போதும் ஒரு வாட்டி கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போதும் நமக்கு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பயமே இல்லாமல் இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த பயம் வந்து இப்பயும் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மனசு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகே, பிரச்சனையே வந்தாலும் அதை வந்து நமக்கு சால்வ் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு ஒரு ஐடியாஸ் வரும். அது மட்டும்தான் ஆகுமே ஒழிய அதுக்கும் இதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கும். நம்ம ஹார்ட் வந்து நம்மளோட இது வந்து ஹார்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். முன்னாடி இருந்ததுக்குன்னா இப்போ நம்மளால் ஸ்ட்ராங்காக வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியும். முன்னாடி நம்ம ஃபேஸ் கூட நமக்கு பண்ண முடியாது. நம்ம கொடுக்குற ஆன்சர்லேயே வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க கஸ்டமர். ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குல்ல, அதுதான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணாக்கா நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஸோ அதனால தான் வந்து என்னோடய கட்டிங்ஸ்லாம் உங்களுக்கும் ஷேர் பண்ணி லைவ் வீடியோ கொடுத்து லைவும் கொடுத்து எவ்ரி சண்டே லைவும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் கிளாஸு இந்த ப்ரைவேட் கிளாஸஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாராலையும் ப்ரைவேட் கிளாஸஸ் பண்ண முடியல, உங்களால் பே பண்ண முடியலன்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். ஸோ என்னால் என்னென்ன முடியுமோ, ஏன்னா எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும். அதை வந்து வேஸ்ட்டாக வந்து வீட்டிலேயே வச்சுருந்தா எனக்கு தான் வேஸ்ட்டு. ஸோ அது 4 பேருக்கு தெரியும் போது எனக்கு வந்து அது ஒரு இதை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டாங்கனாக்கா ரொம்ப எனக்கு ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லதாக ஒரு ஓப்பன் டாக்ஸில் நல்ல ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எனிவே பேட்டர்ன் மேக்கிங் தான் வரும். ஒரு டாப் இந்த மாதிரி டாப் தான் வந்து ஏதாவது ஒரு செட்டு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். எப்படி பேட்டர்ன் போட்டு எப்படி வந்து கிளாத்தில் வச்சு அது அப்படியே ஃபுல்லாக அந்த வீக் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு லைவ் வீடியோ வந்து எவ்ரி சண்டே வருது 6:30 to 7:30. கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது தேவையாக இருந்தாலும் இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. அவங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.